தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் மத்திய அரசுக்கு எதிராக ஆவேசமாக பேசி வந்தார்கள். ஆனால் அந்த ஆவேசம் 1-2 மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. புதிய ஆளுநராக RN ரவியை நியமித்து திமுகவை ஒட்டுமொத்தமாக ஆஃப் பண்ணி வைத்து விட்டார்கள். அதற்கு முன்பு வரை மாநில அரசு இல்லாமல் மத்திய அரசு இல்லை, மத்திய அரசை உருவாக்கியதே நாங்கள்தான் என்பது போன்று ஏகத்துக்கு பேசி வந்த திமுகவினர் இப்போது வாயே திறப்பதில்லை. எடக்கமடக்காக பேசி வந்த அமைச்சர்கள் கூட இப்போது எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இவர்களின் மொத்த ஆட்டத்தையும் அடித்து நொறுக்கி வைத்திருக்கிறது மத்திய அரசு. முக்கியமாக மத்திய அரசுடன் எல்லா விதத்திலும் திமுக தற்போது அனுசரணையான போக்கை கடைபிடித்து வருகிறது. இதுகுறித்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் கூட அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நவம்பர் 5ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலமான கேதர்நாத்தில் ஆதிசங்கரர் சிலையை நிறுவி நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள இந்து அறநிலையத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மிகப்பெரிய திரைகள் மூலம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதேபோல் ராமேஸ்வரன் சிவன் கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். இப்படி முக்கிய கோவில்களில் தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மக்களோடு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பெரும்பாலான பக்தர்கள் ஏற்றுக்கொண்ட போதும் ஆளுங்கட்சிக்கு சார்புள்ள சிலரை வைத்து விவகாரத்தை பிரச்சனையாக்கினார்கள். குறிப்பாக அண்ணாமலைக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் திமுக அமைச்சர் அவருக்கு எதிராக ஒரு நபரை வைத்து வீடியோ வெளியிட வைத்துள்ளார்கள். அதன் பிறகு திராவிட கழக தலைவர் கி வீரமணி, நாம் தமிழர் கட்சி சீமான் போன்றவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை RSS கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதன் பிறகுதான் இந்த மொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக மீடியாக்களை சந்தித்தார் அண்ணாமலை. அப்போது ஆதிசங்கரர் சிலை திறப்பு விழாவை தமிழக திருக்கோவில்களில் நேரடி ஒளிபரப்பு செய்தது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாகும். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தான் அதை கோவில்களில் திரையிட அனுமதி கொடுத்தது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இதை ஒப்புக்கொண்டு விட்டால் பெரிய விமர்சனங்களையும் விவாதங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதால் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோ அல்லது வேறு அதிகாரிகளோ அது குறித்த எந்த பதிலும் அளிக்கவில்லை, எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. அண்ணாமலையை ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. முக்கியமாக ராமேஸ்வரம் கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சியை பக்தர்களுடன் அமர்ந்து பாஜகவினர் பார்த்து ரசித்தார்கள். ஆனபோதிலும் அதை யாரும் பிரச்சனையாக்கவில்லை. அண்ணாமலையை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை செயல்படுத்தி வந்தார்கள். முக்கியமாக இது தமிழக அறநிலையத்துறையை அனுமதி கொடுத்துதான் நடைபெற்றது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் இந்த விவகாரம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காது. ஆனால் அது குறித்து யாருமே வாய் திறக்காததால் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஆளாளுக்கு விமர்சனம் செய்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள். இது சம்பந்தமாக தற்போது சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது தமிழகத்தின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு முக்கியமான அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவில்களில் இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் பேசி ஏற்பாடு செய்யுமாறு கூறியிருக்கிறார். அதையடுத்து MK ஸ்டாலினும் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியிடம் கொண்டு சென்று பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியை நேரலை செய்வதற்கு அனுமதி வாங்குமாறு கூறியிருக்கிறார். இப்படி MK ஸ்டாலினிடத்தில் நேரடியாகவே அனுமதி பெற்ற பிறகே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் விவகாரத்தை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்து வருவதன் பின்னணியில் சில காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த விஷயத்தை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டால் மத்திய அரசிடம் MK ஸ்டாலின் அடிபணிந்து விட்டார், இவரும் அதிமுகவை போன்று பாஜகவுக்கு அடிமையாகி விட்டார் என்று சிலர் விமர்சனம் செய்ய தொடங்கி விடுவார்கள் என்பதற்காக இப்போது வரை இந்த விவகாரத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட அதிகாரிகள் அமைதி காத்து வருகிறார்களாம். முக்கியமாக மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் பற்றி ஆளுநரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது அப்போது சர்ச்சைக்குள்ளானது. அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களை திமுகவினர் அடிமைகள் என்று சொல்லி வந்தார்கள். அதை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் சீமான், அப்படியென்றால் ஆளுநர் தமிழக ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுகிறார், அவர் கேட்கும் அறிக்கைகளை கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது, இதற்கு பெயரும் அடிமை ஆட்சிதானே என்று திமுகவுக்கு எதிராக ஒரு பகீர் விமர்சனம் வெளியிட்டிருந்தார் சீமான். அதனால் தற்போது இந்த விஷயத்திலும் இந்து சமய அறநிலையத்துறை பதில் கொடுத்தால் அதுவும் விமர்சனமாகிவிடும். அதோடு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுகின்றன. இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பி பல விஷயங்களை
கிண்டி கிளறுவார்கள் என்பதற்காகவே திமுக தரப்பு அமைதி காத்து வருவதாக இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தமிழக அரசு அனுமதி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது. அவர்களுக்கு தேவையில்லாமல் எதிர்ப்பு தெரிவித்தால் வலுக்கட்டாயமாக செயல்பட தொடங்குவார்கள். இதனால் தேவையில்லாத மோதல் ஏற்படும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் எல்லா விஷயங்களிலும் விட்டுக் கொடுத்து செல்வதற்கு தயாராகிவிட்டாராம். இந்த விவகாரம் திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. அதன் காரணமாக அவர்கள் எல்லாம் அதிமுகவை அடிமையாட்சி என்று சொன்ன மு.க. ஸ்டாலினும் இப்போது அடிமையாகிவிட்டாரே என்று தங்களுக்குள் கிண்டல் செய்து வருவதாகவும் ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.